நாம் ஒவ்வொருவரும் முயற்சியில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். அது சித்தர்கள் அந்த வழியை உள்ள தேடினாங்க, வெளியே தேடல. அப்போ உள்ள என்ன நடக்குதோ அது வெளியே நடக்கும் என்றதுதான் சித்தர்களுடைய வாக்கு. ஒருத்தர் சொல்றார், நான் அகண்டமாய் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் யாவும் கடவுள் காரியமாக இருக்கின்றன, எனக்கு சலனம் இல்லை, பிணி இல்லை, வறுமை இல்லை, துக்கம் இல்லை, எல்லா இன்பமும் எல்லா சுகமும் எல்லா செல்வமும் என்னுடையதே என்று சொல்றார். நான் அகண்டமாய் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் யாவும் கடவுள் காரியமாக இருக்கின்றன, எனக்கு சலனம் இல்லை, பிணி இல்லை, வறுமை இல்லை, துக்கம் இல்லை, எல்லா இன்பமும் எல்லா சுகமும் எல்லா செல்வமும் என்னுடையதே என தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டே வரணும். நான் அகண்டமாய் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் யாவும் கடவுள் காரியமாக இருக்கின்றன, எனக்கு சலனம் இல்லை, பிணி இல்லை, வறுமை இல்லை, துக்கம் இல்லை, எல்லா இன்பமும் எல்லா சுகமும் எல்லா செல்வமும் என்னுடையதே என்று நாம் தினமும் இந்த அபியாசத்தை செய்ய வேண்டும். காலையில் எழுந்த உடனே ஒரு 7 முறை சொல்லணும், இரவுல 7 முறை சொல்லணும். சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்படியாப்பட்ட சக்திகள் இந்த அபியாசத்திற்கு இருக்கிறது. எல்லோருமே தொடர்ந்து இந்த பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ நோய் வந்துடுது, இல்லை ஒன்று பணம் இல்லாமல் போயிடுது, இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சு இந்த ரகசியத்தை எல்லோருக்குமே உணர்த்தினாங்க. அப்போ உணர்த்தி அவங்களும் நல்லபடியாக இருந்தாங்க. எப்பவுமே இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய கருத்தை. எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் பிறந்தது அத்தனையுமே நல்லா இருக்கணும்ன்றதுனால தான் இதை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களால் எவ்வளோ முறைனாலும் சொல்லலாம். இதை தொடர்ச்சி பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இறைவன் உங்களுக்குள்ளே எல்லாமே படைத்து வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை எல்லோருமே உணர வேண்டும். திருப்பி கூட ஒரு முறை சொல்கிறேன், நான் அகண்டமாய் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் யாவும் கடவுள் காரியமாக இருக்கின்றன, எனக்கு சலனம் இல்லை, பிணி இல்லை, வறுமை இல்லை, துக்கம் இல்லை, எல்லா இன்பமும் எல்லா சுகமும் என்னுடையதே என்று இது 90 நாள் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான புகழ்களும் எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுத்து இருக்கிறது. இதை வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஆழ் மனதில் உணர வேண்டும். ஆழ் மனதில் உணர்ந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம வெளியே தேடி 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 ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம தேடும்போது உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் என்ற ரகசியத்தை தான் நம்ம பெரியவங்க நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எல்லோருமே இன்பமாக வாழுங்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.